படமும் சரி காமெடி படமும் சரி எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 1 2 3 வரிசையா ஒரு சீரிஸ் எடுத்துருவாங்க. அப்படி ஒரு சீரிஸ் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல். படம் எப்படி இருக்கு? படத்தோட கதையை ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து சுட்டதுதான். படத்துல ஸ்டார்டிங்ல ஒரு 40 நிமிஷம் ஹாரர் படத்துல பேயோட நிலைமை, கௌதம் மேனோட கண்டென்ட், செல்வராகவனும் லொல்லு சபா மாறனோட காமெடியும், எதிர்பார்த்த ஒரு சாங்கும், காமெடிங்கிறதுமே பாதி லெவல். ஆக மொத்தத்துல டிடி ரிட்டர்ன் நெக்ஸ்ட் லெவல்ல சந்தானத்தை ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அது ஒரு 50% தான் ஒர்க் அவுட் ஆனிச்சு. எனக்கு இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் மொட்டை ராஜேந்திரனும் ஒரு சில காமெடிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மத்தபடி இது ஒரு ஆவரேஜ் பேய் படம். டைம் இருந்தா தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க, இல்லனா வழக்கம் போல ஓடிடில வந்தா என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட மெயின் கருத்து ஒரு நல்ல படம் எப்படியா இருந்தாலும் ஓடிரும், ஒரு மொக்க படத்தை எவ்வளவுதான் நீங்க காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணாலும் ஓடாதுன்னு சொல்லிட்டு அதே தப்பு நீங்க செய்றீங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பெய்டு ரிவ்யூஸ் நீங்களே ரிலீஸ் பண்ணிருக்கீங்க.